அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேனில் அரைவாசி தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் ஒரு பாக்கெட் பாஸ்தாவை எடுத்து கொட்டி நல்லா வேக வச்சுட்டு போகிறேன். கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நல்லா மலர்ந்து வெந்து வந்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு அகலமான இரும்பு கடாயை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு அரை கப்பு வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா ஒரு 50% வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே நான் வந்து கேபேஜும் நான் வந்து கேரட்டு கேப்சிகம் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கேங்க. எல்லாமே ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். கேபேஜ் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் 65 நான் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து எல்லாத்தையும் உதிரி ஆக்கிட்டு வச்சுருந்தேங்க. அதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தா போட்டு 1/2 ஸ்பூன் நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சிக்கன் பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்குலாம் ஒரு விருப்பமான ரெசிபி தான். சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு